தங்கள் கட்சி சின்னமான ஒலிவாங்கியை கூட மைக் என்று ஆங்கிலத்தில் கூறும் அளவு தமிழ் மொழியின் நிலை சென்றுவிட்டதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வருத்தம் தெரிவித்தார். இப்ப இந்த மைக் சின்னத்தை கொடுத்துட்டாங்க. மைக் சின்னத்தை அவரவர் கட்சிக்கு வாக்கு கேட்கலாம், ஓட்டு கேட்கலாம். ஆனா என் சின்னம் இல்லாம எவரும் ஓட்டு கேட்க முடியாது. இப்போது நாம் 90 விழுக்காட்டுக்கு மேலாக ஆங்கிலம் கலந்து பேசிக் கொண்டு இருக்கிறோம். என் கையில் இருக்கிற இந்த சின்னத்தை கூட ஒலிவாங்கி என்று தூய தமிழிலே சொன்னால் என் மக்களுக்கு புரியாத ஒரு நிலைமை. இதை மைக் என்று சொல்ல வேண்டியது இருக்கிறது. உங்கள் தாய் நிலத்தில் வழக்காடு மன்றத்தில் உங்கள் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமை பெற முடிந்ததா? ஆனால் பீகார், ராஜஸ்தான் அங்கெல்லாம் அவர்கள் தாய்மொழி வழக்காடுகிறார்கள். ஒரு வழக்காடுகிற உரிமை கூட இல்லை. தாய்மொழியில் வழிபாடு இல்லை, தாய்மொழியில் வழக்காட முடியாது, தாய்மொழியில் எழுத படிக்க தெரியாத ஒரு தலைமுறை உருவாகிவிட்டால் ஒரு இனம் எப்படி வாழும் என்கிற கேள்வியை நீங்கள் பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.